இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க லோடர் யுனோ 8 மாடல். இதில் வந்து குயிக் ஹிட்ச் மெத்தடோடு பண்ணியிருக்கு. ஸோ இந்த லோடரை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிராக்டரில் திருப்பி அட்டாச் பண்ணுறது ஒரு 5 நிமிஷத்தில் மவுண்ட் பண்ணிக்க முடியும். இது மூலயமா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, இந்த டிராக்டரை வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டோவேட்டர் போடுறதுக்கோ இல்லை ட்ரெய்லர் போட்டு இழுக்கிறதுக்கோ அந்த மாதிரி எந்த பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த லோடர் நமக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்காது. இந்த வீடியோவில் இந்த லோடரை எப்படி கழட்டுறது, எப்படி திருப்பியும் மவுண்ட் பண்ணுறதுங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை பார்க்கலாம். ஒரு லோடரை இப்படி தனியாக கழட்டி வைக்கிறதுல முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, அது எந்த இடத்துல கழட்டி வைக்கிறோமோ அந்த லேண்டு தான். அப்படி கழட்டி வைக்கும்போது அந்த லேண்ட் வந்து நிலையாக இல்லைன்னா ஒரு சைடு சாயறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லேண்டு வந்து கான்க்ரீட் லேண்டாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா மண் தரையாகவே இருந்தாலும் இறுகி இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா நல்லது. லோடரை கழட்டி வைக்கக்கூடிய இடம் வந்து டிராக்டர் டயர் எந்த இடத்துல இருக்கோ அதே ஹைட்லேயே இருக்கணும், இல்லைனா அதை விட கொஞ்சம் மேலே இருக்கலாம். லோடரை கழட்டி வைக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பக்கெட் வந்து ஒரு அடி 2 அடி மேலே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு வண்டி கூட ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்போம். அந்த ஸ்டாண்டை வந்து மவுண்ட் பண்ணணும். ஸ்டாண்ட் மவுண்ட் பண்ணுறது இந்த பூம் சிலிண்டருக்கு சைட்லேயே 2 பின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். அந்த பின்னில் வந்து லாக் பண்ணணும். 2 பின்லேயுமே லாக் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாண்டை சைடு வைஸாக போடுற மாதிரி இருக்கும். பக்கெட்டை உள்ள இல்லைங்க 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 உள்ள இல்லைங்க 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 ஸ்டாண்டு கீழே இருக்குங்க. அந்த ஸ்டாண்டு 2 பின்லேயுமே போட்டு லாக் பண்ணிவிட்டு சைடில் ஒரு லிஞ்ச் பின் இருக்கும், அதையும் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தரையில் கீழே வைக்கணும். தரையில் கீழே ஃபஸ்ட்டு வந்து காண்டாக்ட் ஆகக்கூடியது இந்த ஸ்டாண்டு தான். தரையில் முதல்ல முட்டணும். இப்படி தரையில் முட்டினதுக்கப்புறம் போட்டு கீழே அழுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக பக்கெட்டை மூவ் பண்ணணும். பக்கெட்டை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணியோ, இல்லைன்னா பக்கெட்டுக்காக தனியாக ஒரு லிவர் இருந்துச்சுன்னா அந்த தனி லிவரையோ ஆப்ரேட் பண்ணி பக்கெட்டை தரையில் முட்ட வைக்கணும். அப்படி போங்க. பக்கெட்டை கவுத்துங்க கவுத்துங்க கவுத்துங்க. தரையில் முட்டை வைங்க முட்டை வைங்க. அப்படி தரையில் முட்டினதுக்கப்புறம் பில்லரில் வந்து ஒரு பின்னை கழட்டுற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த பின்னை ரிமூவ் பண்ணணும். அந்த பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு லாக் போல்ட் போட்டிருக்கோம். அந்த லாக் போல்ட்டை கழட்டிட்டு அந்த பின்னை உருவி எடுக்கிற மாதிரி இருக்கும். கையிலே உருவி எடுத்துடலாம். அப்படி எடுக்க முடியாத பட்சத்தில் பக்கெட் லிவரை வந்து கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணோம்னா இந்த பின் லூஸ் ஆகும். லூஸ் ஆனோடனே உருவி எடுத்துடலாம். இதுக்காக ஹேமர் வச்சு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீயாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக நான் சொன்ன மாதிரி அப்போ இறக்குன மாதிரி இறக்குங்க. அதை எடுத்ததுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பக்கெட் லிவரை வந்து உள்நோக்கி இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது இந்த ரிமூவபிள் பில்லர் வந்து தனியாக ரிமூவ் ஆகி வெளியே வரும். கீழே இருக்க குயிக் ஹிட்ச்லேருந்து தனியாக அதுவே ரிலீஸ் ஆகும். லைட்டாக பின்னாடி வாங்க. அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிட்டு டிராக்டரை ஒரு 1/2 ஃபீட் மட்டும் பின்னாடி எடுக்கணும். ஏன் ஃபுல்லாக எடுக்கக்கூடாதுன்னா மேலே இருக்க ஹோசஸ் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 1/2 ஃபீட் மட்டும் எடுத்துகிட்டு வண்டி ஆஃப் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்திடணும். வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லிவரை வந்து ஃப்ரண்ட்டு பேக் லெஃப்ட் ரைட்டு எல்லா பொசிஷன்லேயுமே நல்லா ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு மூவ் பண்ணணும். வந்து 4 ஓசி கழட்டி விடுங்க. போதுண்ணா வாங்க. அது கிடையாது, இங்கே 4 ஓசி கழட்டுங்க. அப்படி அந்த ஆயிலெலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணதுக்கப்புறம் மட்டுமே வந்து ஹோஸ் கனெக்ஷன்ஸை ரிமூவ் பண்ண போகணும். ஹோஸ் கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ஹோசஸ் மாதிரி தான் இருக்கும். கிளிக் பண்ணி இழுத்தோம்னா ஹோசஸ் ஈஸியாக ரிலீஸ் ஆயிரும். ஸ்பேனர்லாம் போட்டு கழட்டணும்னு அவசியம் இருக்காது. பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, பண்ணுங்கள், கழட்டுங்க.
மேலே தூக்குங்க அப்போ தான் கழண்டு வரும். அந்த கிளிப்பை மேலே தூக்குங்கண்ணா. மேலே அவ்வளோதான். டக்குன்னு கழட்டுங்க. இதை ஸ்மூத்தாக கழட்டுற மாதிரி எடுத்துட்டா போதும். அவ்வளோதான். அப்படியே கழட்டி கீழே விடுங்க. அதே மாதிரி கழட்டி கீழே விடுங்க. அவ்வளோதான், விட்டுருங்க. 4 ஹோஸையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக பின்னாடி வெளியே எடுத்துக்கலாம். எந்த இடைஞ்சலும் இல்லைன்னா அதுக்கப்புறம் வண்டியை எடுத்து வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இந்த மாதிரி தனியாக கழட்டினதுக்கப்புறம் நம்ம சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த லிவர் வந்து வண்டியில் இருக்க லிவரை ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி ஆப்ரேட் பண்ணோம்னா குயிக் ரிலீஸ் அந்த ஹோஸஸில் வந்து ஆயில் லோட் ஆகி லாக் ஆகி நின்றுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹோஸ் இருக்க அடாப்டரை ஃபுல்லாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மாட்டணும். அந்த மாதிரி ஆகும். அந்த ஒர்க்கெல்லாம் வேணான்னா அந்த லிவரை ஆப்ரேட் பண்ணாமல் இருந்தோம்னா பெட்டர். இந்த ஸ்டாண்டில் தனியாக இருக்கக்கூடிய லோடரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக தான் நின்றுருக்கும். யாரும் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளாமல் அங்கேயே இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் சேஃபான இடமா பார்த்து நிறுத்துறது ரொம்பவுமே நல்லது. உங்கள் டிராக்டரோட ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பியும் அந்த லோடரை வந்து மவுண்ட் பண்ண வரும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறதையும் நான் இப்போ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, இந்த ஹோஸஸில் டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கிறது பெட்ரு. ஏன்னா உள்ள ஆயிலுக்குள்ளே திருப்பியும் டஸ்ட்டு கலக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை முக்கியமாக பார்த்துக்குங்க. திருப்பியும் மவுண்ட் பண்ண வரும்போது வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்லோவாகவும் மூவ் பண்ணி வரணும். அப்படி க்ராஸாக வந்துச்சுன்னா கரெக்டாக ஹூக் ஆகிறது ஈஸியாக இருக்காது. ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா மீதியை வந்து அந்த பில்லரில் இருக்கக்கூடிய பேலன்சர்ஸே பார்த்துக்கும். டிராக்டர் ஓரளவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹோஸ் கனெக்ஷன்ஸை கொடுத்துடணும். ஹோஸ் கனெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது மாற்றி ஹோஸ் கனெக்ஷன் கொடுக்க முடியாது. மேல் ஃபீமேல்லாம் மாற்றி கொடுக்க சான்ஸ் இல்லாத மாதிரி தான் மவுண்ட் பண்ணியிருப்போம். நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். எப்போவுமே ஹோஸ் கனெக்ஷன்ஸ் வந்து கழட்டும் போதாகட்டும் மாட்டும் போதாகட்டும் வண்டி ஆனில் இருக்கக்கூடாது. அது முக்கியமான விஷயம். ஆனில் இருக்கும்போது ப்ரெஷரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது ஆக்சிடென்டலாக லிவர் ஆப்ரேட் பண்ணிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோஸ் கனெக்ஷன்ஸ் கொடுங்க. இந்த 4 ஹோஸையுமே கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வண்டியை கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணி பில்லரை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக பக்கெட் சிலிண்டரை ஆப்ரேட் பண்ணி அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் இன்சர்ட் ஆகிக்கும். அப்படி இன்சர்ட் ஆகும்போது மேக்ஸிமம் அந்த மேலே கழட்டின பின்னு வந்து மேட்ச் ஆகிக்கும். பின்னோட ஹோல்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். அந்த பின்னை போட்டு தட்டினாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பக்கெட் சிலிண்டரை மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த ஹோல் மேட்ச் ஆகும். ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்போது அந்த பின் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு உடனே லாக் போல்ட்டையும் போட்டு லாக் பண்ணிடுங்க. அப்படி பின்னை லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, லோடரை வந்து மேலே தூக்கணும். லோடரை கீழே அமுக்கணும்னா ஸ்டாண்டை பெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து சிம்பிளாக ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு லோடிங் பர்பஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது கேட்குறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் இருந்தாலும் எல்லாமே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் 5லேருந்து 10 நிமிஷம் ஆகக்கூடிய ஆப்ரேட்டருக்கு கொஞ்ச நாள் ஆக 5 நிமிஷத்துக்குள்ளேயே லோடரை கழட்டி மாட்ட முடியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.